நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் விஜய்ங்கிறவங்க தோள் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ அவங்க சொல்கிறத இப்படியே அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. ஒரு ஃபோட்டோ. முன்கூட்டிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலாந்துறையிலிருந்து வந்திருக்கேன். நல்ல மதிப்பெண் பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய அம்மா தான். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய அப்பா இறந்துட்டாங்க. பட் என்னோடய அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த குறை எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அம்மா என்னை வளர்த்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை ஸ்கோர் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் அண்ணா கிட்டே எனக்கு ஒரு 2 வேண்டுகோள் தான். என்னென்னா, இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமானது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு. இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய 1-2 ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை இழந்து அந்த இடத்துலையே முடக்கப்படுறாங்க. அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சா, இன்றைக்கி டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்சனாலிட்டிஸோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோ இல்லை தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில 2 ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நம்ம இழக்க நேரிடும். அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. அண்ட் இன்னொன்று, கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலையோ இல்லை வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலோ முதல்ல இந்த சமூகம் சொல்கிறது சேஃப்டி முக்கியம்னு. அப்படி சொல்கிற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியை தர மறுக்குது. அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கே மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு பெண் எப்படி நள்ளிரவில் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாளோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக நம் இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நகைகளெல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம், சும்மா நம்மளால நைட்டில் தெருவில் போக முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பாக விஜயண்ணாவால் மாற்றப்படும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்திருத்தமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நானும் வரேன் 10th. இவ்வளவு பெரிய விழாவை ஏற்படுத்தி என்னை போன்ற பல ஏழை எளிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் எங்கள் அண்ணா, எங்கள் காவலனே, எங்கள் நண்பா, மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வேலாயுதத்தை எடுத்து துப்பாக்கியை எடுத்தும் எங்களை வழிநடத்தும் ஒரு மாஸ்டராகவும் மாணவர்களுக்கு மாண்புமிகு மாணவனாகவும் இருக்கும் பைரவா, நீர் இந்த சர்க்காரை ஒரு புலி போல வேட்டைக்காரனாய் வில்லால் வீழ்த்தி இந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்து நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அறிவின் முதற் பாடம் செல்வத்தை பெறுவது, ஆனால் அன்பின் முதற் பாடம் அதை பகிர்ந்து கொள்வது. பாராட்டு பெற்றவர் மட்டுமல்ல, அதை வழங்கியவர்தான் பாராட்டிற்குரியவர். காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை கொடுப்பதில்தான் இருக்கிறது என்று. அதை எண்ணிக்கொண்டு அவ்வாறே செய்து கொண்டிருக்கும் அண்ணா, நீங்கள் இந்த செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன்.
ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் பெருமையாக இருக்கும்னு நம்புகிறேன். என் பள்ளியால் நான் மேன்மை பெறுவேன், என்னால் என் பள்ளி பெருமை பெறும். இது என் பள்ளிக்காக சொல்லிக்கிறேன். இன்னொன்று, அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு என் தம்பி ஹன்ஷிக்கோட பிறந்த நாளும் தான். ஒவ்வொரு தடவை அவன் பிறந்த நாளை கொண்டாடுறப்ப நாங்கள் அண்ணாவுக்கும் சேர்த்து தான் கொண்டாடுவோம். என் தம்பியால் இங்கே வர முடியல, கண்டிப்பாக 10th அவன் நிறைய மார்க் எடுத்து வருவான்னு நம்புகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நானும் வரேன் 10th அப்ப. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ். சில வீடியோஸ், சில ஃபுட்டேஜஸ், சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசே பதறுது. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்குமா எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல. அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எனக்கு உங்கள் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார். கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை. தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும், ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும், ஆலாந்துறை ஹைஸ்கூல் ஆசிரியர்களுக்கும், மேலும் நான் இப்பொழுது படித்த குறும்பபாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும், ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும், உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எனக்கு உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்.
எடுத்தாச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி. வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும். நாமும் அவர்களை வாழ்த்துவோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் மாவட்டம். என் பேர் தேவஸ்ரீ. இப்போது வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்டேயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான், நல்லா படிமா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஸ்கூல் கட்டடிச்சிட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம், என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதில் ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் வர முடியாது, ஆனால் இந்த வருஷம் எனக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும், என்னோடய டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் அக்கா, தம்பி, அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் தம்பி பேசணும்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய வணக்கம். என் பேர் ஜிவிதேஷ். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எல்ஜி ஸ்கூலில். நானும் 10th 12th போகும்போது விஜய் சார்ட்டு இந்த மாதிரி வாங்குவேன், இது நிச்சயம். தேங்க்யூ.